என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையில் என் பிள்ளையே, உன்னை காண உன் வராகியானவள் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமி நாள் என்பதனால் இன்று கால பைரவரை வழிபட்டு என் பிள்ளை உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, முதலில் இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே புதிதாக தொடங்குவதற்கு சற்று யோசிக்கத்தானே வேண்டும். என் பிள்ளையே, ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு வெற்றியின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் நீ செய்கின்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. புதிதாக எதையும் தொடங்க வேண்டாம். அஷ்டமி நவமி நாட்களில் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த நாட்கள். அந்த நாட்களில் நாம் தெய்வங்களை மனதார நினைக்க வேண்டும். அதன் பிறகு தொடங்குகின்ற செயல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய முயற்சியை அதிகமாக செய்வதற்கு ஏற்ற நாள் இன்றைய நாள். என் குழந்தையே, வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன்னுடைய மன நிறைவுக்காக மட்டும் உனக்கு நினைத்ததை, உனக்கு பிடித்ததை நீ பெருமையோடு செய்து பழகு. என் தங்கமே, நிச்சயமாக நெற்றியில் திருநீரும் உன்னுடைய நாவினில் இந்த வராகி என்னுடைய நாமமும் எப்பொழுதும் உனக்கு நற்றுணையாக வந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, சிலர் உன்னை வாழ்க்கையில் ஏமாற்றுவார்கள், சிலர் உன்னை அள வைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாதல்லவா உன்னை பாதுகாப்பது இந்த வராகி நான் என்று. என்னை நம்பிய உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். கவலைகளை எல்லாம் விட்டுவிடு. என்ன நடந்தாலும் நம் தாயானவள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு மட்டுமே நீ பயணித்து கொண்டே இரு. என் பிள்ளையே, எப்பொழுதுமே வாய்ப்புகள் தவறும் பொழுதெல்லாம் அதை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி முயற்சி செய்ய வேண்டும். மிக பெரிய வெற்றி நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறக்காமல் உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் நீ இருக்க வேண்டும். என் குழந்தையே, தர்மத்தை எப்பொழுதும் கையில் எடுத்துக்கொள். அது உன் வெற்றியை நோக்கி நிச்சயமாக உன்னை அழைத்து செல்லும். மற்றவர்களுக்காக ஒரு பொழுதும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் உன்னை எப்பொழுதுமே எந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்களோ அந்த இடத்திலேயே நீயும் அவர்களை வைத்து பார்க்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்கள் எல்லாமே நீ உயிராக நினைப்பது உன்னுடைய தவறல்லவா? உன்னுடைய வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோருமே ஒரு வழிப்போக்கர்கள் போன்றவர்கள்தான். அவரவர்கள் வாழ்க்கை பயணத்தில் இறங்க வேண்டிய இடம் வந்தவுடன் இறங்கி சென்று விடுவார்கள். என் பிள்ளையை, உனக்கு துணை என்றுமே நீ மட்டும்தான் என்பதனை உறுதியாக புரிந்து கொண்டால் வருவதையும் போவதையும் பெரிதாக நீ கண்டு கொள்ள மாட்டாய். என் தங்கமே, அமைதி கொண்டு நீ எப்பொழுதெல்லாம் நீ தியானம் செய்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற ஆணவங்கள் தானாக வெளியேறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, மங்கள செவ்வாயின் விடியலில் இந்த வராகி உன்னோடு பேசுகிறேன் என்றால் அம்மாவின் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையையாவது கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தான். உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் என் தங்கமே, நீயும் அதையே நினைக்க வேண்டும். நல்லதே நடக்கும் என்று நீ சிந்திக்க சிந்திக்க அது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, தவறு செய்பவர்கள் மட்டுமல்ல, அந்த தவறை தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமல் செல்பவர்களும் தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை எப்பொழுதுமே புரிந்து கொள். தவறு உன் கண் முன்னால் நடந்தால் என் பிள்ளை அதை எடுத்துரைத்து விடு. அதை அவர்களுக்கு தட்டி கொடுத்து நீ தூக்கி விடாமல் அவர்களுக்கு அதனுடைய உண்மை என்னவென்பதை எடுத்துரைக்கப்பார். ஒருவேளை நீ சொல்லியுமே அவர்கள் கேட்கவில்லை என்றால் அதன் பிறகு அது அவர்களுக்கு கஷ்டம். உனக்கு அதற்கான தண்டனைகள் எதுவும் கிடைத்து விடாது. நீ செய்த நல்ல செயலுக்கான நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னை அள வைக்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி,
உன்னை விழ வைத்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்தாலும் சரி, உன்னை வாழ வைக்க இந்த வராகியானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னை கோபத்தை தூண்டி உன்னை குற்றவாளியாக நிறுத்த வைக்க பல சூழ்ச்சிகள் நடக்கும். அந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்காமல் என் பிள்ளை அதிலிருந்து எப்பொழுது எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக முயற்சிகளை செய்து வென்று காட்டிவிட வேண்டும். காலம் போடுகின்ற கணக்கை தெய்வத்தை தவிர யாராலும் மாற்றிவிட முடியாது. அதனால் நல்லதை நினைத்து நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு. மற்றவற்றை எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு ஒன்று என்றால் நான் அல்லவா ஓடோடி வந்து நிற்பேன். யாருடைய துணையையும் யாருடைய அன்பையும் நீ நாடி நிற்காதே. என் குழந்தையே, மனிதன் வெளியில் நின்று விளையாடி கொண்டிருக்கின்றான். தெய்வம் மறைந்து நின்று விளையாடி கொண்டிருக்கின்றது. தெய்வத்தை நம்புகின்றவன் தோற்றாலும் கடைசியில் ஜெயித்து விடுவான். தெய்வத்தை நம்பாதவன் ஜெயிப்பது போல இருந்தாலும் கடைசியில் தோற்றுத்தான் போவான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருக்கிறது, நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீதிருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே. என் குழந்தையே, கோவில் உண்டியலில் பணம் விழும் பொழுது அது காணிக்கையாக மாறிவிடுகின்றது. கோவிலுக்கு வெளியே கை ஏந்துபவரின் தட்டில் அது விழும் பொழுது அந்த பணமானது பிச்சை பொருளாக மாறுகின்றது. உள்ளே ஏந்துபவர் தட்டில் விழும் பொழுது அது தட்சணையாகவும், வெளியில் விழுபவர்கள் தட்டில் விழும் பொழுது அது பிச்சையாகவும் மாறுகின்றது. இருக்கும் இடத்தில்தான் எல்லாவற்றிற்கும் மதிப்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இதை உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் குழந்தையே, நீயும் எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும். தவறு செய்பவர்களோடு கூட்டு சேர்ந்து என் பிள்ளை நீ நடப்பாயானால் அவர்கள் நீ தவறே செய்யாவிட்டாலும் மற்றவர்களின் பார்வையில் நீயும் குற்றவாளியாகத்தான் தெரிவாய். அதே நேரத்தில் தவறு என்ற ஒன்றை செய்யாதவர்கள், வாழ்க்கையில் தவறை பற்றி அறியாதவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு நீ ஒரு சிறு தவறை செய்தாலும் கூட நீ தவறு செய்ததாக கருதப்பட மாட்டார்கள். அதனால்தான் எப்பொழுதுமே சேர்க்கை என்பது மிகவும் முக்கியம். யாரோடு சேர்ந்து எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்பதில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக மற்றவர்களின் பெயரை சேர்த்து கெடுத்துவிடக் கூடாது. நல்லவர்களோடு சேர்ந்து நல்லவராக வாழ வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ இன்று உன் மனதிற்கு ஒரு விஷயத்தை தெளிவாக பதிய வைத்துக்கொள். வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும், அல்லது அது உனக்கு பழகிவிடும். இதுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். திக்கு தெரியாமல் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உன்னை புரட்டி போடுகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கின்றேன் அல்லவா? அது உனக்கு மன நிறைவை கொடுக்கின்றதல்லவா? தெய்வத்தினுடைய வழிபாடும் தெய்வத்தினுடைய வாக்கும் உனக்கு மன நிறைவை கொடுக்க எந்நாளும் காத்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற எந்த விஷயங்களை பற்றியுமே என் பிள்ளை நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. என் தங்கமே, உயர்ந்த எண்ணங்களும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் உன்னை எப்போதும் உயர்ந்த இடத்தில் வைக்கும். யார் என்ன சொன்னாலும் உயர்வான எண்ணங்களோடு பேசி பழகு. உன்னுடைய செயல்கள் எல்லாமே உயர்வாகவே இருக்கட்டும். எப்பொழுதுமே நீ உயர்ந்த இடத்திலேயே இருக்க விரும்பினால் யார் உன்னிடத்தில் உதவிகள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் செய்து கொடு. என் தங்கமே, நீ அறிந்ததை கொண்டு தெய்வத்தை வழிபட வேண்டும். உனது உள்ளத்தில் இருந்து தெய்வத்தை வழிபட வேண்டும். வழிபாடுகளுக்கென்று எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லை. உன் தாயை நீ எவ்வாறு அழைப்பாயோ அதே அழைப்போடு அதே அணைப்போடு இந்த தாயானவள் என்னை நீ அழைத்தால் போதும். அதே அன்பும் இயல்புமே போதுமானது. நிச்சயமாக நீ அப்பேற்பட்ட குழந்தையாக இருப்பதனால்தான், உன் தாயை போல நினைத்து என்னையும் உரிமையோடு அழைப்பதனால்தான் அம்மா தினமும் உன்னோடு பேசுகின்றேன் என்பதனை இந்த நிமிடத்தில் உன் மனதிற்குள்
புதிதாக பதிய வைத்து கொண்டு நமக்கென்று நம் தாயானவள் நம் வராகி இருக்கின்றாள், அவள் நம்மோடு பயணிக்கின்றாள், நமக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுப்பாள் என்று நினைத்து இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.